ஒரு இந்தியன் பிளேயர் செஞ்சுரி அடிச்சதுக்காக டீமை விட்டே தூக்கின சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 1994 ஆண்டு இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே வில்லிஸ் வேர்ல்டு சீரிஸ்ல ஒரு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்ல முதல்ல ஆடின வெஸ்ட் இண்டீஸ் இருந்து 257 ரன்களை கோச்சிருந்தாங்க. 287 அப்படிங்கிற டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப சச்சினும் மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிறவர் தான் ஓப்பனிங் இறங்கி இருந்தாங்க. சச்சின் இருக்கிற வரைக்கும் மேட்ச் நல்லா தான் போச்சு. அப்புறம் சச்சின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மனோஜ் பிரபாகர் நான் இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச்ல எந்த அளவுக்கு ஸ்லோவா ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா ஆடி இருந்தாரு. அடிச்சும் ஆடாம அவுட்டும் ஆகாம இந்தியன் ஃபேன்ஸை கடுப்பேத்திட்டு இருந்தாரு. உதாரணத்துக்கு கடைசி 15 ஓவருக்கு 95 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்துருந்துச்சு. அப்ப அடிச்சுதான் ஆடணும். ஆனா அங்க டிஃபென்ஸ் வச்சு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. அந்த மேட்சை பார்த்து இருந்த ரசிகர்கள் எல்லாருமே 45வது ஓவர் இருந்தப்பவே கிளம்பி போக தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் நினைச்ச மாதிரியே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கடைசியில 154 பால்ஸ் பிடிச்சு 102 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இவராச்சும் பரவாயில்ல. பின்னாடி நயன் மங்கையான்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் எதுக்குள்ள வந்தாருன்னே தெரியல. 21 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருந்தாரு. அநியாயத்துக்கு ஸ்ட்ரோக் போட்டு ஆடிட்டு இருந்தாரு. இதனால அந்த மேட்ச்ல 211 ரன் மட்டும் தான் இந்தியா அடிச்சிருந்தாங்க. அந்த மேட்சை இந்தியா தோத்தும் போயிட்டாங்க. இதனால காண்டான இந்தியன் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு மனோஜ் பிரபாகர் வேணான்னு முடிவு பண்ணி மனோஜ் பிரபாகரை அந்த டோர்னமெண்ட்ல இருந்தே வெளியேற்றி இருந்தாங்க. இந்த இன்னிங்ஸ் பத்தி மனோஜ் பிரபாகர் கிட்ட கேட்டப்போ கேப்டன் என்கிட்ட எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு சொல்லல, அதனால நான் எப்பவும் போல ஆடிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டான ஒரு பதில கொடுத்திருக்காரு. ஏன் டார்கெட் 250 கொடுத்திருக்காங்க, அதுலயே தெரியலையா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. சோ இப்படியாக இந்த ஒரு நாக்கு தான் இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் செல்ஃபிஷான நாக்கா கருதப்படுது.